எங்களோட நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சி அடையும். உண்மைதான். வேறு நாட்டிலேருந்து இறக்குமதி செய்து வீட்டை மாற்ற வளர்த்தா கேஸுக்கு லைனில் நிற்க தேவையில்லை. அது காணும் தானே வடிவா இது காணும். ஆனால் இது உண்மையான அளவு 8 அடி 8 அடி 8 கட்டு அல்லது 7 அடி. ஓ நாங்கள் விளைச்சல் நாங்கள் விவசாயத்தில் எவ்வளோ ஆர்வமாக ஈடுபட்டாலும் எங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கணும். இதில் 90 நாள் 90 நாள்னா நீங்கள் அப்படியே வெட்டி தரைக்க வச்சே கொடுக்குறதோ இல்லை எடுத்து உணர்த்தி அப்படி கொடுக்குறதோ? பச்சையாக கொடுக்குறோம். முதல் அப்பாவோட சேர்ந்து செய்த அனுபவங்கள் இருந்ததால் இந்த பயம் என்று சொல்லி இருக்கல. சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள். நான் இன்றைக்கு நிற்கிற இடம் யாழ்ப்பாணத்தின் அச்சுவேலி பிரதேசத்தின் பத்தமேனி பிரதேசத்தில் நிற்கிறேன். இந்த காணொலியும் ஒரு விவசாயம் சார்ந்த காணொலி. அதாவது இந்த காலத்தில் எல்லாருக்கும் பிடித்திருக்கிற ஒரு நோய் வெளிநாட்டுக்கு போய் ஏதாவது சம்பாதிக்கணும், சாதிக்க வேணும், லேசாக காசு வர வேணும்னு சொல்லி. ஆனால் அதையெல்லாம் மீறி முயற்சியை செய்து கொண்டிருக்கிற இளைஞர்கள் பல பேர் இருக்கிறேனும் அதில் முக்கியமாக நான் பிறந்த கிராமம் புத்தூர் கிராமத்தை சேர்ந்த எந்த வயதொத்த ஒரு நண்பரை தான் நான் இன்றைக்கு காணொலியாக்கம் செய்து உங்களுக்கு காட்ட போகிறேன். அவர் கயாகரன்னு சொல்லி, கயாண்டா எல்லாருக்கும் தெரியும். அவர் சவாரி மாடு வளர்க்குறவர். எங்களோட வயது குரூப்பில் அந்த இன்ட்ரெஸ்ட்டுகள் நார்மலாக குறைவு. அவர் ஆனால் சவாரி மாடு வளர்க்குறவர். அதோட விவசாயம் சார்ந்த நடவடிக்கையில் ஒரு நீண்ட கால அனுபவம் அவருக்கு இருக்குது. அவரை தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு காணொலியாக்கம் செய்து ஏன் வெளிநாட்டுக்கு போகையில் இங்கே என்ன மாதிரி பயிர் செய்கிறீங்க, உங்களுக்கு அதில் என்னென்ன விடயங்களில் சவால்கள் இருக்குது, அதை எப்படி வெற்றி கொள்கிறீர்கள் என்று காட்ட போகிறேன். ஒரு அருமையான காணொலியாக இருக்கும். காணொலி இறுதி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்கோ காணொலிக்குள்ளே போகலாம். வணக்கம். இப்போ எங்களுடைய நண்பரை அறிமுகப்படுத்துறதில் நான் பெருமகள் அடைகின்றேன். கயா, உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம். நான் கயாகரன், புத்தூரில் இருக்கிறேன். பத்தமேனி பலாளி தோட்டம் செய்கிறேன். நேரடியாக கேட்டால் தோட்டத்தில் நிறைய அனுபவம் இருக்கும் உங்களுக்கு. ஆமாம். இதையும் தாண்டி இடையில வெளிநாட்டுக்கு போவோம்னு ஆசைப்பட்ட நீங்கள். ஆனால் இப்போ வரைக்கும் இதை விடையில நீங்கள் தோட்டத்தை விடையில. தோட்டத்தை பற்றி சொல்கிறேன்டா என்ன? தோட்டத்தை பற்றி சொல்கிறேன்டா என்னண்டு, இப்போ எங்களுக்கு தோட்டம்டா இதுலேயே ஊறிட்டுது. நட்டமோ லாபமோ அதையே செய்வோம். நட்டம் வந்தால் எப்படி இருக்கும் மெனோனில்? மெனோனில் எப்படி சொல்கிறது, இந்த வருஷம் நட்டம் வந்தால் அடுத்த வருஷம் அதையும் சேர்த்து வேணுமென்ற சொல்லி தான் தோட்டத்தில் எதிர்பார்த்து தான் செய்கிறோம். அடுத்த வருஷம் வருமென்ற ஒரு நம்பிக்கை இருக்கும். கட்டாயம். இதில் நீங்கள் இப்போ பொயிலக்கண்டும் அதே மாதிரி உருளைக்கிழங்கு இதுக்கு வச்சிருக்கிறீர்கள். உருளைக்கிழங்கு, வெங்காயம், பொயிலக்கண்டு, பப்பாசி வச்சுருக்கீங்க. நிறைய பயிர்கள் இதுன்றீங்க. ஏதாவது ஒன்று பிரச்சனை கொடுத்தாலும் இன்னொன்று கை கொடுக்கும். இன்னொன்று கை கொடுக்கும். கிட்டத்தட்ட எந்த வயசு இந்த தோட்டத்துக்கு முதலாக எப்போ இறங்கினது? அப்பா அண்டு இல்லாமல் அப்பா ஒரு சின்ன துண்டு உங்களுக்கு தந்திருப்பார், நீ இதை செய்யன்னு சொல்லி. அது எந்த வருஷம் நடந்தது? இப்போ 2025 அது எத்தனையாம் ஆண்டு நாங்கள் படிக்க? முதல் என்னென்னு சொல்கிறேன்னா, அப்பாவோட கூட தான் ஹெல்ப் பண்ணி வந்தேன். நல்லதாக இருக்கும். அப்பா மோசம் போனப்போ தான் தனியாக தோட்டம் பண்ணி செய்ய. அது மட்டும் அப்பா தான் பேக்கப். அது இந்த அப்பா திடீரென தான் இருந்தது. ஹார்ட் அட்டாக் இல்லை அவர் திடீரென உயிர் பிரிஞ்ச பிறகு தனியாக வேரில் பொறுப்பு வந்துட்டுது. எங்களை மாரி தான் ஒரு தம்பி ஒரு தங்கச்சி இருந்தது. பிறகு கயா ஃபுல்லாக பொறுப்படுத்துடுது. எப்படி இருந்தது அந்த டைம்? ஃபுல்லாக ரங்கேக்க கட்டாயம் ஒரு பயம் ஒன்று இருந்திருக்கு தானே? எப்படியும் இறப்பெல்லாம் சிலவில் நீங்கள் சவாரின்னு தெரிஞ்சாலும் அப்பா கவர் பண்ணுவார். ஆனால் ஃபுல்லாக நீங்களன்றங்கேக்க முதல் அப்பாவோட சேர்ந்து செய்த அனுபவங்கள் இருந்ததால் இந்த பயமண்டு சொல்லி இருக்கையில் மற்றபடி பயமண்டி இருக்கையில் பொயிலக்கண்டு வச்சிருக்கிறீங்க. பொயிலக்கண்டு எவ்வளோ கால பயிர்? அது பொயிலக்கண்டு 90 நாள். 90 நாள்னா நீங்கள் அப்படியே வெட்டி தரைக்க வச்சே கொடுக்குறதோ இல்லை எடுத்து உணர்த்தி அப்படி கொடுக்குறது? பச்சையாக கொடுக்குறது. யார் சிங்களாக்கள் எடுக்கிறதையோ இல்லை இங்கே யாழ்ப்பாணாக்கள்? இவன் இந்த கோண்டாவில் பக்கம் அந்த வடமராட்சி மற்றது தீவு பகுதிகளாக்கள் எடுக்கிறது. சரி.
உருளைக்கிழங்கு செய்கிறீங்கல்லானே அந்த உருளைக்கிழங்குல வந்து இந்த வருஷம் நுவரெலியா கிழங்கு வச்சான்னு சொன்னீங்க அது அனுபவங்களை சொல்லுங்க அது என்ன மாதிரி அது வந்து பெருசாக நுவரெலியா கிழங்குல எங்களுக்கு அனுபவம்னு சொல்லல இந்த வருஷம் தான் முதல் வச்சு வைக்கிறோம் அதுக்கு முதல் இம்போர்ட் கிழங்கு வெளிநாட்டு கிழங்கு எல்லாம் வச்சுனாங்க இந்த வருஷம் வந்து அப்படி சக்ஸஸா இல்லை அது சின்ன சக்ஸஸ் இன்னும் சொல்லல அதுண்டா இப்போ தான் 30-35 நாள் அது எத்தனை நாள் பயிர் 65 நாள் பயிர் 65 நாள் பயிர் ஓகே அது கிழங்கு வந்து ஒவ்வொரு இனத்துக்கு ஏற்ற மாதிரி வேறு வரும் அதுலேயே உருளைக்கிழங்குன்னா இல்லாமல் 65 இல்லை எல்லாம் 65 நாள் ரைட் ரைட் இம்போர்ட் கிழங்கு சசியான்னு சொன்னால் அது 60 நாள் 65 அதுக்கும் பேர்கள் இருக்கு மற்ற அனோவான்னு சொன்னால் 50-55 நாள் ரைட் ரைட் மற்ற ரெட்லோ சோடாண்டு இந்த முறை ரெட்லோ சோடா நுவரெலியா கிழங்கு வந்தது அதுதான் நாங்கள் விதவிலங்கு நட்டுருக்கிறோம் அது 65 நாள் இதில் அது செய்ய பண்ணிக்க இப்படி என்ன முறையில் செய்கிறது உருளைக்கிழங்கு என்னடா சில பேருக்கு ஆசையாக இருக்கும் சில பேர் உருளைக்கிழங்குண்டா யாழ்ப்பாணத்தில் செய்வதோண்டே டவுட்டாக இருக்கும் சில பேருக்கு சில பேர் பின்ன வெளில நுவரெலியா பக்கத்துலேருந்து தான் வருதுண்டு என்ன மெத்தடில் செய்யணும் மெத்தடில் வந்து மற்ற பயிர்களை விட மண் வந்து சோசாக இருக்கணும் மற்ற இதுகள் கூட போட்டு பசலத்தன்மை கூட இருந்தால் தான் கிழங்குண்ட விளைச்சல் கூட இருக்கும் கிட்டத்தட்ட 1000 கண்டு தரையண்டா இவ்வளோ ஒரு லோட்டு பறிக்கணுமே லோரி 3000 கண்டுக்கு ஒரு லோட்டு 3000 கண்டுக்கு ஒரு லோட்டு வெந்நீர் இவ்வளோ இப்போ உண்டு 10 1,10,000 ரூபா போகுது 10,000 ரூபா போட்டு செய்கை பண்ணி எவ்வளோ எத்தனை நாளையால் நடுற கூடுதலாக போட்டுள்ளது ஒரு மாதம் விட்டால் தான் நல்லம் பசல் இறங்காதோ இல்லை இறங்காது மற்ற வந்து உருளைக்கிழங்குக்கு வந்து பனி கட்டாமல் இருக்கணும் ரைட் 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 பனி இல்லைன்னு சொன்னால் கிழங்கு இது நல்ல கிளைமேட் தானே இது இதே லேட் ஆகிட்டு தான் சொல்லணும் டிசம்பர் 10க்கு முன்னே நட்டால் தான் சக்ஸஸ் ஆன விளைச்சல் வரும் சரி உங்களோட உறவினர்கள் எல்லாம் கனடாவில் இருக்கணும் தானே வெளிநாட்டில் இருக்கணும் அங்கே வர சொல்லி கேட்டு அதுக்குரிய முயற்சிகள் செய்து கொண்டிருந்த நீங்கள் திடீரென இந்த விவசாயம் அது திடீரென செய்யலை இதே ஆனால் விடையலை நீங்கள் இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் எப்படி எங்கட மனதளவில் இதை விரும்பி செய்கிறபடி அதை விட இது பெட்டரோ இதை வந்து தோண்டித்தான் இதை செய்வோம் என்ன பெட்டர்ன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க இது வந்து நாங்கள் எங்களோட சொந்த தொழில் நாங்கள் நெட்டா செய்யலாம் வேலை இல்லைன்னா விட்டுட்டு இருக்கலாம் அங்கே போனால் இன்னொருவருக்குலாம் வேலை செய்ய போகிறோம் இன்னொரு ஆள் அதுவும் என்ன செட்டப் பண்ணுறது தெரியாது அங்கே போனோன்னு வீசா பிரச்சனைகள் அங்கே நிற்கலாமா அல்லது செலவுகள் வாழ்க்கை செலவு வீட்டு வாடகைகள் இதோட சோழியும் இல்லை சந்தோஷமான வாழ்க்கை இவர் வந்து இயற்கையோட சேர்ந்த வாழ்க்கை அது உண்மைதான் கயா வந்து சவாரி கலைக்கிறது எனக்கு சின்னலேருந்து தெரியும் என்னன்னு சொன்னால் ஒரு வீட்டை வந்து ஆக்களை விட ஆடு மாட்டில் சரியான பாசம் அந்த நெல் எல்லாம் வந்து அப்படியே தான் சாப்பிட்றதோ இல்லையோ மாட்டு கரைச்சி கொண்டே வச்சிருவாள் நாங்கள் படிக்கலாம் சேர்ந்து கலாய்க்கிறது ஏன்னப்பா இப்படி வைக்கிறேன்னு சொல்லி சவாரி மாட்டு அனுபவங்களை சொல்லுங்கள் இப்போ செய்கிறதா விட்டாச்சு சவாரி மாடு 2015 விட்டுட்டேன் அப்பாட பிரச்சனை அதுக்கு பிறகு விட்டாச்சு ஏன் விட்டது செலவு கூட இன்ட்ரெஸ்ட் இருக்கு தானே இப்போ அது எப்படி அந்த அனுபவங்களை சொல்லுங்க மாடு வளர்க்க என்ன மாதிரி பார்க்க வேணும் அதில் உள்ள சந்தோஷம் முக்கியமாக மிருகங்களோட பழகையா சந்தோஷம் கூட இல்லை அதுகள் எங்கள்கிட்ட இருந்து எதுவும் எதிர்பார்க்காது மற்றது நாங்கள் காட்ட விசுவாசத்துக்கு திருப்பி உண்மையான விசுவாசம் காட்டும் அதுதான் சொல்ல வந்தேன் நான் அது அந்த அனுபவங்களை சொல்லுங்கள் அப்படின்னு மாட்டில் எப்படி அனுபவம் வந்தது அது சவாரியில் ஃபஸ்ட்டாக வந்த அனுபவங்கள் பிறகு அதில் உள்ள சவால்கள் இந்த மாதிரி இதுன்றது அது சொல்லுங்கள் இப்போ சவாரின்னு சொல்லி சொன்னால் என்னென்னா நாங்கள் கண்டிலேருந்து பழக்கி விடணும் அதுக்கண்டுக்கு மாட்டை தேர்ந்தெடுத்து ட்ரைனிங் கொடுத்து பழக்கி ட்ரைனிங் கொடுத்து அதுக்குரிய சாப்பாடு வச்சு கொண்டே விடணும் கிட்டத்தட்ட ஞாபகம் செலவு இல்லை அதுக்கு அது அந்த லாபத்தை எதிர்பார்க்காம ஒரு ஆத்ம திருப்தியாக செய்கிற வேலை என்ன சந்தோஷத்துக்காக செய்கிற வேலை கயாகரன் வந்து வீட்டில் பயோகேஸ் வச்சுருக்கிறார் அதையும் நான் உங்களுக்கு காட்டுவேன் காணொலியின் இறுதியில் சில பேர் வந்து விவசாயம் படிப்பினம் ஆனால் அதை செய்ய மாட்டேனும் சில பேர் வந்து படித்து அதை அப்ளை பண்ணிவிடணும் தங்களோட லைஃப்பில் ஏற்கனவே ஒரு டாக்டரோட ஒரு ஆளின் பயோகேஸ் உங்களுக்கு காட்டியிருந்தேன் நான் பிஓஜி குருபரன் சார்ந்த பயோகேஸ் காட்டியிருந்தேன் அதுக்கு அடுத்ததாக இந்த யூடியூப் சேனலில் கயாகரண்ட பயோகேஸ் பிளான்ட்டை காட்டுறேன் வீட்டை அவர் இந்த மாதிரி ரன் பண்ணுறாருண்டு அதோட பால் மாடு வளர்க்குறீங்க நான் பால் மாடு அதுகளெல்லாம் போய் அவற்றை அந்த பண்ணையில் போய் நான் அதை காட்டுறேன் இப்போ ஒரு பயிராக போய் அதில் உள்ள அனுபவங்களை நாங்கள் பார்த்து மிச்ச விஷயங்களை கதைச்சு கொண்டு போவோம் ஓகே தான் போ
உருளைக்கிழங்கு வந்து ஒரு நல்ல பயிர், நாளும் குறைவு, செலவு குறைவு. ஆனால் அதை சீசனுக்கு நாங்கள் நட்டுடுவோம். பனி முடிஞ்சதுண்டா பனி முடிஞ்சதுண்டா சக்ஸஸ். அதான் இப்பயே விளைச்சல் வீதம் குறைவு. விளைச்சல் வீதம் குறைவு. ஈரப்பதன் வெளியில் இருக்கணும். ஈரப்பதன் வெளியில் இருக்கணும். மற்ற வெயில் சூட்டாக கண்டா கிழங்கு அழுக துவங்கிடும். அதனால் மண் சூடாகி அப்படி அழுக துவங்கிடும். ஓகே. இப்போ எவ்வளோ போகுது கிழங்கு இங்கே தரைக்கு எடுக்கிறாங்க? இப்போ நம்ம பட்ட துவங்கல தானே. ஆமாம். சாதாரணமாக மார்க்கெட்டில் வெளிநாட்டு கிழங்கு 100-150 ரூபா போச்சு தான் சொன்னால் யாழ்ப்பாண கிழங்கு 200 விற்கும். நுவரேலியா கிழங்கு முதல் மார்க்கெட், அடுத்த வந்து யாழ்ப்பாண கிழங்கு. ஓகே. இப்போ வந்து இதில் பொயில கண்டு இருக்குது நிறைய. அதுகளோட அனுபவங்களை கேட்போம். என்ன மாதிரி செய்கை பண்ணுறது, அதில் உள்ள சவால்களை பற்றி தெரிஞ்சுக்கொள்வோம் கேட்டு. இது பொயில கண்டு வந்து நாங்கள் தூவலில் நட்டுருக்கிறோம். தூவலில் நட்ட காரணம்னா தண்ணி வாக்க தேவையில்லை, இல்லையண்டா கோடு கீறி விடணும். தூவலண்டா சாதாரணமாக இலையால் கழுவப்பட்டு பூச்சி தாக்கங்கள் வராது. இது வந்து நாங்கள் இலை ஒடித்து பாத்தியாக கேட்க வந்து தூவல் கலாட்டி பாத்தியில் விட்டுருவோம். இப்போ கண்டில் வந்து தூவலில் வச்சுருப்போம். மருந்தடியல் என்ன மாதிரி எப்போ படிக்கணும்? மருந்து வந்து பெருசாக பொயில கண்டு குறைவு, இல்லை சுருள் நோய் மற்றது முருகல் வந்தால் தான் அடிக்கிறது. மற்றபடி மருந்துன்றது பொயில கண்டு குறைவு. பொயில கண்டு மருந்தடி குறைவு. இது எத்தனை நாள் பயிரன்னு சொன்னீங்க? இது 90 நாள். 3 மாதமா? 75 90 நாள். 90 நாள். இது கண்டு அல்லது இது சின்ன கண்டா வேண்டி நட்டு. எங்கே வேண்டுறது? பொலிகண்டியில் வேண்டுறது. பொலிகண்டி. இதங்கட ஒரு சீதன பயிர்னு சொல்கிறதானே? என்ன ஒரு ஒரு காசு பயிர் ஒரு தரத்தில் வட்டினா ஒரு பிள்ளைக்கு அப்படி சொல்கிறவே இல்லை. அந்த அப்படி சொல்கிறவ அது நாங்களே எல்லாம் உணர்த்தி புகை அடிச்சு தண்டா அப்படி வருவேன். இது பல செய்ய வேண்ட இதெல்லாம் பப்பாசி செய்து கொண்டிருக்கிறோம். என்ன இனத்துக்கு பேர்? இது ரெட் லேடி. ரெட் லேடி பப்பாசி. ரெட் லேடி மாதுளையிலும் கிடக்குதே பேரில். என்ன மாதுளையிலும்? இந்தியனே இது இந்தியன் இனம். இந்தியன் இனம். இது இந்த செய்கையில் உள்ள விஷயங்களை சொல்லுங்க. இல்லை செய்கையில் நாங்கள் எவ்வளோ இடைவெளி விட்டு வைக்கணும்? இது உண்மையான அளவு 8 அடி 8 அடி 8 கட்டு அல்லது 7 கேடு. நாங்கள் வந்து விளைச்சலை கூட போடுறதுக்காண்டி 6 அடிக்கு நடுறோம். ஒரே கொஞ்சம் கணக்கு நடவணும். 1000 கண்டு தரைக்க கொஞ்சம் கண்டு கூட வரணுமெண்டாக்காண்டி 6 அடிக்கு நடுறோம். ரேப்பு எத்தனை நாளைக்கு இருக்கா? ரேப்பு 5 நாள். 5 நாளைக்கு இருக்கா ரேப்பு? எங்கள்கிட்ட இந்த 10 மணி மண்ணை பொறுத்த வண்டியில் 5 நாளுக்கு ஒருக்கா வைக்கணும். இந்த செம்பாட்டு மண் கட்டாயம் முக்கியம் எல்லா பயிருக்குமே. அந்த அதானே அது தன்மை. அது என்னென்ன விஷயம் அதில் இருக்குது? ஏன்னாண்டா ஊரழு உரும்புராய் இங்கே லட்சுவேலி 10 மணி நீட்டு பெலாலி அதெல்லாம் அந்த கூட பயிர் நல்லா வருது. அது மண்ணின் தன்மை. சிவந்த மண், சிவப்பிலும் ஒரு களி இல்லாமல் இருவாட்டி மண் மாதிரி இருக்கும். இந்த மண்ணில் வந்து பயிரின் உழைச்சி போட்டு விட அப்படியே கிடாக்கும். உருண்டையா உருந்து ஓட்டுனா அது உருந்து ஓட்டுனா தண்ணியும் வச்சிருக்கும். தண்ணி ஈரழிப்பு தன்மையாக வச்சிருக்கும். பப்பாசி எத்தனை நாள்? பப்பாசி வந்து 6 மாதத்துல காயத்துவாங்கலாம். 6 மாதத்தில். ஆனால் 6 மாதம் ஒன் ஷாட் தான். திருப்ப இன்னொருக்கா நிமித்தலாமோ? இல்லை 6 மாதம் பண்ணால் ஒழுங்கான பராமரிப்பு பண்ணால் 3 வருஷம் நிற்கும். அப்படியா? சில பேர் ஒரு சீசனுடைய விருதாக்களும் அது பராமரிப்பு இப்படி என்று சொன்னால் 1 வருஷம் 2 வருஷத்தோடு போடும். ஆமாம். இப்படி ஒழுங்கான பராமரிப்பில் நின்றுன்னு சொன்னால் 3 வருஷத்துக்கு நிற்கும். இது என்னுடையது 6 மாதம் நடந்து கொண்டு இருக்குது. இப்போ மழையால் காபிந்திட்டுது, பூ கழுவப்பட்டதால் காபிந்திட்டு 2ஆம் தரம் பூக்கும் திருப்பி. இப்போ 2ஆம் தரம் பூக்கிற பூ தான் காபிடிச்சிருக்கு. ரைட் ரைட் ரைட். பப்பாசி வந்து காற்று மழைக்கு முறிஞ்சு அதால் நட்டம் பெருமே தவிர மற்றபடி நட்டம் பெறாது. மழை காலத்தில் பழம் விற்கிற கஷ்டம், வெயில் காலத்தில் நல்ல மார்க்கெட் இருக்குது பழத்துக்கு. எல்லாம் வீடியோவில் பார்க்க நல்லா இருக்கும், கஷ்டப்பட்டு தான் எடுக்கணும். அதுதான் உண்மை. அதுதான் உண்மை. இப்போ நான் கயாண்ட வெங்காய தோட்டத்துக்கு நிற்கிறேன். எல்லாருக்குமே வெங்காயம்னா தெரியும். ஆனால் இந்த வெங்காயம் வந்து பூவிலேருந்து விதை எடுக்கிறதான். பூவிலேருந்து விதை எடுக்கிற வெங்காயத்தின் அனுபவங்களை கேட்போம் என்ன மாதிரின்னு சொல்லி. இது வந்து நாங்கள் பூ வெங்காயத்தில் இருந்து எங்கள் கமநல சேவை நிலையத்தின் ஊக்குவிப்போட பூவிலேருந்து விதை உற்பத்தி செய்கிறதுக்காண்டி நடப்பட்ட வெங்காயம். இந்த பூவிலேருந்து விதை உற்பத்தி செய்து கமநல சேவை நிலையத்துக்கு வழங்க போகிறோம். பூவிலேருந்து வித்தா? பூவிலேருந்து விதை சாதாரணமாக எங்கட என்னன்னு சொல்கிறது பதிக முறை மற்ற இலிங்க முறை இனப்பெருக்கம் மாதிரி இதில் வரப்போகுது.
இது சாதாரணமாக வெங்காயம் பதிய முறைக்கான வரும் கிழங்கு அதில் வைக்கிறதால பதிய முறைக்கான் வரும் ஆனால் நாங்கள் வெளிநாடுகளில் இருந்து இதை வெட்டி இப்போ நாற்றுக்கான்னு சொல்லி நடுறோம் அதுக்குரிய விதியை நாங்கள் இங்கே ஸ்ரீலங்காவிலே உற்பத்தி செய்வதற்கான முயற்சி தான் இது. இது யார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண எங்களோட ஏபிசி கமநல சேவைகள் நிலையம். நாங்கள் விவசாயத்தில் கூட ஆர்வமாக ஈடுபட்டாலும் எங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் இருக்கணும். குடும்பத்தால் மற்றும் தொழிலாளர்களால் மற்றும் எங்கள் கமநல சேவைகள் நிலையத்தால் சப்போர்ட் இருந்தால் தான் செய்ய முடியும். எனக்கு அந்த வகையில் எல்லா உதவியுமே சிறப்பாக கிடைக்கின்றது. நான் வந்து மாடும் வளர்க்குறபடியாக அந்த மாட்டேடுவை தோட்டத்துக்கு பாவிக்கிறதால உரப்பாவனையாக குறைச்சி நான் 70 தான் கூடுதலாக பாவித்து தோட்டம் செய்து கொண்டிருக்கிறேன். இப்போ நிறைய விஷயங்களை போய் பார்த்து நாங்கள் அப்போ கடைசியாக ஒரு இளம் விவசாயியாக இந்த விவசாயத்தில் விருப்பமான ஆட்களுக்கு செய்யணுமென்ற ஆர்வங்கள் உள்ள நிறைய பேர் இருப்பினா அதைக்கு என்ன உங்களோட அறிவுரையாக இருக்கும்? என்னென்னு சொன்னால் விவசாயத்தை கூடுதலாக செய்து எங்கள்ட நாட்டிலே உற்பத்தி செய்தால் தான் எங்களோட நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சி அடையும். உண்மைதான். வேறு நாட்டிலேருந்து இறக்குமதி செய்து நாங்கள் சாப்பிட்றதுல எந்த பிரயோசனமும் இல்லை. உண்மை. எங்கள்ட நாட்டிலே உற்பத்தி செய்து நாங்கள் எங்கள்ட தேவையை நாங்களே நிவர்த்தி செய்யணும். அதுதான் முக்கியமானது. இதில் இந்த நேர முகாமித்துவம் அதில் பற்றி சொல்லுங்க. முக்கியம் வந்து பருவத்துக்கு பயிர் செய்யணும். ஓகே. பருவம் தப்பி பயிரை நட்டால் அதால் விளைச்சல்கள் இதுகள் குறைய வரும். பருவ காலத்துக்கு பயிரை செய்து அந்த அதுக்குரிய பருவத்துக்கு அந்த எப்படி சொல்கிறது உருளைக்கிழங்குன்னு சொன்னால் இப்போ 27-30 நாளுக்குள்ளே இடவட்டணும். இடவட்டி மண்ணெண்ணைக்கணும். ரைட் ரைட். அப்படி பருவத்துக்கு எதையும் செய்தால் தான் விளைச்சல் வரும். அந்தாண்டு வேறு சோழிகளோட நின்றா சரி கதை. சோழிகளோடா சரி கதை. ரைட். இப்போ நாங்கள் கையாண்ட மாட்டு பண்ணையில் இருக்கிற பயோகேஸ் உற்பத்தி அதுகளை பற்றி அங்கே போய் பார்ப்போம் வாங்க. இப்போ நாங்கள் கையாகரண்ட அந்த பயோகேஸ் பிளான்ட்டை தான் பார்க்க வந்திருக்கிறோம். என்ன மாதிரி இயங்குதுண்டு கேட்போம். அதுக்கு முதல் இப்படியெல்லாம் செய்து ஒரு விவசாயியாக வாழ்கிற மட்டும் இல்லை எல்லாத்துலேயும் விவசாயியாக மாறுறது வந்து கொஞ்சம் கரைச்சல். அவர் அதை செய்து கொண்டிருக்கிறேன். அதில் அவருக்கு பாராட்டுகள். கேட்போம் என்னன்னு சொல்லி. என்ன இது செட்டப் சொல்லுங்கள். இது வந்து பயோகேஸ் பெடல். இந்த பெடல்லாம் வந்து சாணி அல்லது இயற்கையான குப்பிகள் இதுகள் உக்கக்கூடிய சாமான கரைச்சி விட்டால் இதுக்கெல்லாம் கரைச்சி விடுறது. இது வந்து நொதிச்சு கேஸ் வரும். ஆமாம். அந்த கேஸை கொண்டு போய் அங்கால பலூன் இருக்குது. ஆமாம். அந்த பலூனில் சேமித்து அடுப்புக்கு பாவிக்கலாம். இதில் நீங்கள் எத்தனை நாளைக்கு ஒருக்கா ஃபில் பண்ணுறீங்க? அந்த சாணி எவ்வளோ அளவு அதை சொல்லுங்கள். இது எத்தனை லிட்டர்? 2000 லிட்டரோ? இது 1000 லிட்டர். 1000 லிட்டர் டேங்க். 1000 லிட்டர் டேங்குக்கு வந்து நாங்கள் கிழமையில் ஒருக்கா தான் கிடைக்க விடுறோம். ஆமாம். கிட்டமுட்ட கிழமையில் ஒருக்கா தான் விடுறோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் பாவிக்கலாம். ஒவ்வொரு நாளும் 3 நேர சமையலுக்குமோ? 3 நேர சமையலுக்கும் மட்டும் பாவிக்கணும். 3 நேர சமையலுக்கு. ஆனால் நாங்கள் வந்து மாடு வளர்க்குற கூடுன்ற வழியாக சாணியை தான் மட்டும் கிடைச்சி விடுறோம். ஆமாம். அதால் வந்து கேஸ் வந்து வரது வந்து கூட செல்லுலோஸ் தான் இது. இந்த அந்த மெதனோகோக்கஸ் பாக்டீரியா பயன்படுத்துறது. ஏற்கனவே வியோஜி குருபரன் சார் பாவிச்சதில் வந்து அவர் இந்த வாழைத்தடல் அதில் சொல்லியிருந்தார். ஆனால் இதே சாணி இங்கே இவைக்கு அவைலபிள். ஏன்னா நிறைய மாடு வளர்க்குறது. அதனால் அதை ஆட் பண்ணினோமா அதில் செல்லுலோஸுடைய அளவு வந்து கூடவே இருக்கும். எப்போ இது செய்த நீங்கள்? நான் செய்து இப்போ 2 வருஷம். கேஸ் தட்டுப்பாட்டுக்கே செய்தாச்சு. அந்த நாட்டில் கேஸுகள் வெடித்து பெரிய கூத்துகள் எல்லாம் நடந்ததான இலங்கையில் அந்த மூட்டமே அவர் அதை செய்துட்டாராம். அந்த மூட்டம் உங்களுக்கு இதுக்கு டோட்டலாக அவ்வளவு செலவாகினது எல்லாமா? மெட்டீரியல் எல்லாமா ஒரு 110 1,10,000 இதான் இருக்குது. ஆனால் ஒரு நிரந்தரமான முதல். இப்போ கேஸ் வந்து 5000 சொச்சம் போகுது. என்ன 5200 இல்லை 4600 போகுதுண்டா. அது ஒவ்வொரு நாளும் பார்த்தா பரவாயில்லை. அதோட இது இயற்கையானது தானே. இது அந்த கேஸ் வந்து இதிலிருந்து வீணாகி போகக்கூடாதுன்னு சொன்னீங்களானே. அது ஏனது? மெதன் வாயு வந்து இதில் என்ன ஓசோன் படையில் கலந்துடுமெண்டாண்டி வெளியில் விடக்கூடாது. தேவையில்லாமல் வெளியில் விடக்கூடாது. ரைட். இது என்ன மாதிரி செட்டப் என்ன மாதிரி இதுக்குள்ள சாணம் ஆட் பண்ணினோம் ஒவ்வொரு டைம் வந்து நான் காட்டுறேன்னு பாருங்க. இது வந்து இதெல்லாம் இதில் இருக்கிற மேலதிகமான கழிவு நீரை வெளியேற்றி சாணியை கதைச்சி மேலால் விடுறது. கழிவு நீர் ஒரு நாளும் வெளியேற்றுறது. இது பயிருக்கு அடிக்கலாம். என்ன இது பயிருக்கு அடிக்கலாம். ஒவ்வொரு நாள் கரைச்சி விடுறது தான் வெளியேற்ற. இப்போ இதுக்கு கழிவு இல்லாதபடியாக கடைசியாப்போ இறக்கி விட்டுனீங்கள்.
அப்போ இன்றைக்கு விடுற டேர்ன் தான். அதை நொதிச்சு மேலே ஒரு படை ஒன்று வந்திருக்குமே என்ன? அந்த தண்ணி மேடி கொண்டு நிற்கும். அது இது ஃபைட்டுக்கு நல்ல சாமான். எங்க அடைச்சி போட்டுது. அடைச்சிட்டுது. உங்கள் கிண்டாங்க தண்ணி வருமோ? மேலதிகமாக கூட நின்றா வரும். ரைட். அடைச்சிருக்குது. இல்லை போல மழை அந்த வெப்பம் நிலை கூடினா தானே கூட நொதிக்கும். என்ன கூட நொதிக்கும். குழையும் பட்டணும். குழா மேலே நிற்குது. ஆமாம் ஆமாம். சாணி அப்படி கரைச்சி போட்டு இதுக்குள்ள ஊற்ற வேண்டியதான். தெரியுதா? வருது. இங்கே ஊற்ற ஊற்ற அங்கே வருது. பூடி பூடி போட்டு தான் ஊற்றணும். நாங்கள் இப்போ சும்மா டெமோ தானே. வீட்டை மாட்ட வளர்த்தா கேஷுக்கு லைனில் நிற்க தேவையில்லை. இயற்கையான கேஷும் கிடைக்கும். பின்னேரம் சாணி கரைச்சி விட்டால் நாளை மார்னிங் கேஷ் ஃபுல்லாகி பலூன் ஃபுல்லாகி இருக்கும். ரைட். இப்போ போய் அந்த பலூனை பார்ப்போம். என்ன இந்த பைப்புகளெல்லாம் போகுது என்ன மேலே? இதுவே கொஞ்சம் கிட்டண்டா இன்னும் டக்கண்டு மாட்ட கூட வேறு கூட வேறு கேஷ் மாட்டை வளர்த்தா புள்ளிகளை வளர்க்குற மாதிரி வளர்க்கணும். அப்படி வளர்த்தா தான் அதால் எங்களுக்கும் பிரயோசனம், அதுகளும் எங்களுக்கு உரிய லாபத்தை தருங்க. இதுதான் கேஷ் சேமிக்கிற பலூன். அதே இந்த பொக்கெட்டுகள் மாரி கிடக்குது. அது வந்து கேஷ் ஃபுல்லாக இருக்க தானாகவே ஃப்ரெஷ் பண்ணி அங்கே அடுப்புக்கு போயிடும். கேஷ் குறைஞ்சோண்டு போக ப்ரெஷர் உருவாக்குற கம்ப்ரெஷர் உருவாக்குறதுக்கா ப்ரெஷர் இல்லாமல் இருக்கும். அதுக்காண்டி அமர்த்துறதுக்காண்டி இந்த பொக்கெட்டுகளுக்கு மண் இல்லை ஏதாவது ஃபேரத்துக்கு கட்டி வைக்கிறது. ரைட் ரைட் ரைட். கிட்டத்தட்ட எத்தனை லிட்டர் வரும் இது? 500 லிட்டர் கிட்ட வரும் போல. என்ன என்ன 500 லிட்டர் கேஸ் வரும் ஃபுல்லாகினா இந்த கணிஞ்சத்துக்கு வரும். இப்படி இப்படி ஊதுமா? ஊதி சமைச்சிட்டாண்டபடியா அப்படி நிற்கிது. சமைச்சாண்டா இப்போ எங்களுக்கு கேஷ் விட்ற டேர்ன் வந்துட்டு சாணி கரைச்சி விட்ற. ரைட் ரைட் ரைட். இன்றைக்கு அப்போ நாளை விடியவே நீங்கள் சொல்கிற அளவுக்கு வந்துடும். கரைச்சி விட்டா இங்கே வந்துடும். ஓகே. இப்போ போய் அடுப்பை பார்ப்போம். என்ன அது காணும் தானே வடிவா? இது காணும். ஆனால் ஃபுல்லானுண்டா நல்ல வடிவாயிருக்கும். இன்னும் ஃப்ளேம் வரும். ஆனால் ப்ளூ ஃப்ளேம் வரும் தானே. நீலச்சுவாலை வந்தாலே நல்ல பூரணதாக இருந்தானே. இதால் கூட்டி குறைக்கலாம். இதில் 2 ரெகுலேட்டர் போட்டு வச்சுருக்கீங்க. வீட்டை வருது மேலால். இதெல்லாம் டிஸ்டன்ஸ் குறைய குறைய இன்னும் பார கம்ப்ரெஷர் கூடவே இருக்குமே. கம்ப்ரெஷர் கூட கேஷுண்ட இதே நீட்டு குறைய பலூன் ஈனக்க கிட்ட இருக்குமே இருந்தால் இன்னும் இதாக வரும். சூப்பர். இது வந்து நாங்கள் மாடு வளர்ப்புக்கு மாட்டுக்கு தீவனத்துக்குரிய புல்லு. எல்லோரும் நினைக்கிறது மாடு வளர்ப்பண்டா செலவுண்டு. அந்த செலவுக்கு சாப்பாட்டுக்குரிய செலவை நாங்கள் உற்பத்தி செய்தால் அதுடைய செலவு குறைவு. இது ஆஸ்திரேலியன் ரெட் நெப்பியர். இது ஆஸ்திரேலியன் ரெட் நெப்பியர். மற்ற CO6 CO5 சூப்பர் நெப்பியர்கள் அங்கால இருக்குது புல். மாட்டுக்குரிய தீவனத்தை நாங்களே தயார் செய்கிறோம். இந்த மாடு வளர்ப்பை பொறுத்த மட்டும் கால்நடை வைத்தியர் கால்நடை அலுவலகத்தின் உதவி இருக்கணும். இந்த தான் செய்ய முடியும். அந்த வகையில் கால்நடை அலுவலகம் சரி, மற்ற கால்நடை டாக்டர் பிரபாகரன் எல்லாம் எனக்கு பெரிய சப்போர்ட் இருக்குது. அவர்களின் உதவி, மற்ற நெஸ்லே கம்பெனியின் உதவி, அவருடைய சப்போர்ட்டுகள்லாம் என்னுடைய பண்ணை வளர்ச்சி அடைந்து லாபகரமான ஒரு பண்ணையாக இயங்கி வந்து கொண்டு இருக்குது. எனவே விவசாயம் சார்ந்த காணொளிகளை ரசிக்கிறார்களுக்கு இந்த காணொளி ஒரு மிகவும் பிரயோசனமான காணொளியாக இருந்திருக்கும். இந்த காணொளியை 7 மாணவரை மற்ற ஆட்களுக்கு பகிர்ந்து விடுங்கோ. அதே நேரம் உங்களோட கருத்துக்களை கீழே பதிவிடுங்கோ. ஒரு விவசாயியாக வாழ்கிறன்றது வந்து கம்ப்ளீட்டாக அவர் வந்து ஒரு விவசாயியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்படி இளைஞர்களும் எங்களோட ஊரில் இருக்கணும். நான் இன்றைக்கு நின்ற இடம் திருப்ப ஞாபகப்படுத்துகிறேன். இது என் பிறந்த இடம் யாழ்ப்பாணத்தின் புத்தூர் என்ற இடத்துல கயாகரன் என்றவருடைய விவசாய பண்ணையையும்
அவற்றை விவசாயம் சார்ந்த முயற்சிகளையும் காட்டியிருப்பேன். இப்போ இந்த காணொளியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.